அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நீண்ட நெடிய கமாண்டுக்கு உண்டான 2வது வீடியோ. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த கமாண்டில் மரச்செக்கில் கல்ச்செக்கில் உற்பத்தி ஆகிற எண்ணெயில் உயிர்ச்சத்து அதிகம்னு சொல்கிறீங்க, இரும்பு செக்கில் எக்ஸ்பெல்லரில் வந்து குறையுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த எண்ணெயை வந்து குக் பண்ணும்போது சமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உயிர்ச்சத்து வந்து போக தானே செய்யும் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா மரச்செக்கில் கல்ச்செக்கில் உற்பத்தி ஆகிற எண்ணெய் வந்து 40 டிகிரிக்கு கீழே உற்பத்தி ஆகி உயிர்ச்சத்து அப்படியே இருக்கும், சமைக்கும்போது அப்படியே வரும். ஆனால் இரும்பு செக்கில் கொஞ்சம் சிதைஞ்சிருக்கும், எக்ஸ்பெல்லரில் ரொம்பவுமே சிதைஞ்சிருக்கும். இங்கே பார்த்துக்குங்க எவ்வளோ டிகிரியில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கேள்விக்கு உண்டான பதில் என்னென்னா, ஒரு எண்ணெயை அதிக முறை ஹீட் பண்ணக்கூடாது. சமைக்கும் போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெயை 1 முறை 2 முறை தான் சமைக்கணும். வடை சுடுற எண்ணெயை அதுக்கப்புறமே பயன்படுத்தக்கூடாதும்பாங்க. மீன் பொரிக்கிற எண்ணெயை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. சில்லி பொரிக்கிற எண்ணெயை பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. அதனால தான் என்னென்னா, ஹீட்டு எது கம்மியாக இருக்கோ அதில் உயிர் சத்து அதிகமாக இருக்கும். நன்றி.